காரியத்தை குறித்ததான மெசேஜஸ்களை கேட்கணும். அந்த காரியத்தை குறித்ததான அனாயிண்டிங் ப்ரேயர் பண்ணணும். நாம எப்போ மெசேஜ் கேட்குறீங்களோ ஃபெய்த் உள்ளுக்கு வந்துடும். நான் இப்போ அதான் செய்கிறேன். நான் எந்த காரியத்தை நான் லேக்காக இருக்கணும் அந்த காரியத்தில் போய் மெசேஜ் தேடி டைப் பண்ணி தேடிட்டே இருப்பேன். கன்சிஸ்டன்சி என்கிட்ட ரொம்ப கஷ்டம். ஒரு காரியத்தை எடுத்தோன்னா அது அப்படியே தொடர்ச்சியாக போக மாட்டேது. அதுக்கான மெசேஜ்களை போய் கேட்குறேன். மெசேஜ் கேட்குறேன். நிறைய பேர் கன்சிஸ்டன்சி வச்சு என்ன சொல்கிறாங்க, பெர்சிஸ்டன்ஸாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறேன். கேட்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. உள்ளுக்கு ஒர்க் பண்ணுது. டைம் மேனேஜ்மெண்ட் கேட்குறேன். ஏன்னா டைம் சரியாக மேனேஜ் பண்ண முடியல, கேட்குறேன் நான். ஸோ எதில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் உங்களை பலப்படுத்தணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம குறைவாக இருக்கோமோ அதில் பலப்படுத்தணும். ஸோ பண விஷயத்தில் மெசேஜஸை கேளுங்க. நல்ல மெசேஜ்கள் தெரியலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அந்த மெசேஜ் யாரோட கேட்குறோன்னு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு தமிழ் பிரசங்கம் தான் கேட்க முடியும்னா நீங்கள் ஜெயசூர்யானோட மெசேஜ் கேட்கலாம். பொருளாதாரத்தை பற்றி மற்ற விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஓகே, God bless you. இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த வார் நேத்தோட சரியாக வேண்டியது. எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ஸை திறந்து கொடுக்கணும், எந்த டிஸ்டர்ப் இருக்காம எல்லா கப்பலும் போகணும்னு. அதுக்குள்ள அமெரிக்கா ஒரு காரியம் சொல்றான், இந்த மாதிரி நாங்கள் செய்ய கஷ்டம். எந்த காரியம்னா ஒரு நிபந்தனைக்கு அவன் உட்பட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டானுங்க, நேற்று ராத்திரியில் நான் உட்காந்து நியூஸ் கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஹார்மோஸ் நீரிணையில் இந்தியா கப்பலை அடிச்சு விட்டானுங்க. ஈரான் 2 கப்பல் அடிச்சுட்டானுங்க. ஒன்று இந்தியாவோட, இன்னொரு கப்பல் அடிச்சுட்டாங்க. ஆயுதம் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் பிரச்சனையாகும். சரியாகிற நேரத்தில் திரும்பவும் பிரச்சனையாகும். நான் கண்டிப்பாக நம்புகிறேன், சர்ச்சுக்கிட்ட தான் எல்லா பதிலும் இருக்கு. ஆமே, சர்ச்சுக்கிட்ட தான் எல்லா பதிலும் இருக்கு. ஒரு 3 பேர் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுமா? தேங்க்யூ ஜீசஸ். எழுந்திருப்போமா கொஞ்ச நேரம்? 3 பேர். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஒப்புரவாகும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்க ஒப்புரவாக்குங்கன்னு சொன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவாங்க. Those who are peacemakers are blessed. Amen, amen. We are the peacemakers. ஆண்டவர் இந்த பூமியில ஜபத்துல எல்லாத்திலும் ஒரு பீஸ் உண்டாகும்படி, ஒரு டிவைன் ஒன்னஸ் வரும்படி. ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு டிவைன் ஒன்னஸ் வரணும், ஒரு தெய்வீக ஒருமைப்பாடு வரும், ஒரு தெய்வீக ரிகன்சிலேஷன் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால முழங்கால் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் அறிக்கை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடைக்கிறோம். ஹalleluya. வேர்ல்ட்ல பீஸ கட்டளையிடுகிறோம். உங்க ராஜ்யத்தை கட்டளையிடுகிறோம். உங்களுடைய அரசாட்சி இந்த பூமியில வருவதா, உங்களுடைய சித்தம் இந்த பூமியில நடப்பதா. இந்த பூமியில இருக்கிற எல்லா போர்களையும் முறிக்கிறோம், யுத்தங்களை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தடைகளை முறிக்கிறோம், ஈட்டிகளை முறிக்கிறோம், ரதங்களை எரிக்கிறோம், எல்லா போர்களையும் ஸ்டாப் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். He stops war to the ends of the earth. அவர் கடைசி வரைக்கும், பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று சங்கீதம் 46 படிக்கிறோம். யுத்தங்கள் எல்லாம் ஓய்வதாக, யுத்தங்கள் எல்லாம் முடிவதாக. ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்துல ஜெயம். எல்லா கையை வைத்து சொல்லுங்க, ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல ஜெயம் உண்டாவதாக. பரலோகத்தில் ஒரு ஜெயத்தை இந்த பூமியில கட்டளையிடுகிறேன். பரலோக சமாதானத்தை இந்த பூமியில கட்டளையிடுகிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியில கட்டளையிடுகிறோம். பரலோகத்தோட விடுதலையை இந்த பூமியில கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya, ஹalleluya. இஸ்ரேல் ரட்சிக்கப்படணும் நாங்க ஜெபிக்கிறோம். இஸ்ரேல்ல ரட்சிப்பு உண்டாவதாக. இஸ்ரேல் மனம் திரும்பணும் நாங்க ஜெபிக்கிறோம். மேசியாவை அங்கீகரிக்கணும் நாங்க ஜெபிக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் மேசியான அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறோம். நீங்க சுவிசேஷத்திற்கான வாசலங்கள் திறக்கப்படணும் ஜெபிக்கிறோம். கல்லான இருதயம் எடுக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த நாட்டுல வெளியரங்கமாகட்டும். பூமியில எங்கெல்லாம் யூதர்களுக்காக அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாவதாக. வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அனாதை கதவுகளை திறங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பாரா. இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய ஹெவனோட விஸ்டம் இறங்கி வருவதா, பரலோகத்தோட விஸ்டம்
ஆண்டவரே ட்ரம்புக்கு கொடுக்கப்படுவதாக, பரலோகத்துடைய விஸ்டமான நெத்தன்யாவுக்கு கொடுக்கப்படுவதாக, ஈரானுடைய அதிபருக்கு பரலோக விஸ்டம் கொடுக்கப்படுவதா, பரலோக ஞானம் இந்த நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பகைக்கிற ஆவிகளை நிர்மூலமாக்குற சமாதானம் உண்டாவதா, தெய்வீக பாதுகாப்பு நாடுகளில் உண்டாவதா. நன்றி. சமாதானம் இயேசுவின் நாமத்துல. சமாதானம், சமாதானம். While we are promoting சமாதானம், better you stay in சமாதானம். நம்ம சமாதானத்துல இருக்கணும், யாரு கூடயும் பாய்க்க கூடாது. பிகாஸ் நம்ம சமாதானத்தை சொல்றோம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு சமாதானம் எல்லாருமே கையில போயிட்டு சொல்லுங்க, அப்பா நான் யாவரோடு சமாதானமா இருக்கணும். I want to be peace with everyone. Hallelujah. That kind of spirit எனக்கு தான். எல்லாரோட சமாதானமா இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எல்லாரோட சமாதானமாய் போங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை எங்க இருதயத்துல கொடுங்க. உங்க அன்பை எங்க இருதயத்துல ஊற்றுங்க. இந்த பூமியில எல்லாரோடையும் ஆண்டவரே, சபையார்களோடும் ஆண்டவர், எங்க குடும்பத்தோடும் சமாதானம் ஒருவருக்கொருவர் உண்டாவதாக. நன்றி பிதாவை, நன்றி. குடும்பத்துல சமாதானம், ஒருமைப்பாடு இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாவதாக, ஒருமைப்பாடு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த சபைகள்ல சமாதானமும் ஒருமைப்பாடு உண்டாவதாக. ஊழியக்காரர்களுக்குள்ள சமாதானமும் ஒருமைப்பாடு உண்டாவதாக. இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்குள்ள சமாதானமும் ஒருமைப்பாடும் உண்டாவதாக. எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களுக்குள்ள சமாதானமும் ஒருமைப்பாடும் இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. நாங்க பூமியில என்ன சொல்றோமோ பரலோகம் அதை செய்யும். நாங்க பூமியில எதை தடை பண்றோமோ பரலோகம் அதை தடை பண்ணோம். இதோ உமக்கு விரோதமாய் வருகிற, சமாதானத்துக்கு விரோதமா வர்ற எல்லாத்தையும் நாங்க தடை பண்ணி சமாதானத்தின் ராஜ்யத்தை இந்த நாட்டிலையும் ஆண்டவரே பல நாடுகளிலையும் இப்பொழுது தமிழ்நாட்டில எலெக்ஷன்லையும் கர்த்தாவை ஜெபிக்கிறோம். சமாதானம் இயேசுவின் நாமத்துல உண்டாகும். Let there be a peace, peace from the heaven. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால. ஆமென். And let us put our hands together and welcome Brother JD. JD வந்து ஒரு பெரிய ட்ரெயினர். வேற வேற நாட்டில் போயிட்டு சில குரூப்புகளை ட்ரெயின் பண்ணுவார். ஒரு பாஸ்டரோட மகன். இவங்களோட அம்மா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுகந்தி செல்வராஜ், அவங்க அப்பாவும் தான். எல்லாம் நம்மளுடைய பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஏன்னா நாங்கள்லாம் மாதிரி ஒரு டீச்சிங்கில் மேட்ச் ஆனவங்க. அந்த காலத்துலேயே அவங்க அம்மாவும் நானும் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் 1991 அந்த மாதிரி டைமில். ஸோ அவங்க ஜஸ்டின் பிரபாகரன் என்னோட ஃபேவரட்டான பாஸ்டர். அந்த டைம்லேயே நியூ கவுனன் பேசினவர். 90s நியூ கவுனன் பேசி சென்னையில் தேட்டர்களை போயிட்டு ஹையப் பண்ணி தேட்டரில் சர்ச் நடத்தி, அப்புறம் 11 மணிக்கு படம் ஓடும், காலையில் 9 மணிக்கு சர்ச் ஓடும். தேட்டரில் ஹையப் பண்ணி thousands of people தேட்டரில் கேதர் பண்ணி ரொம்ப பயங்கரமா எழுமுன ஒரு மனுஷன் ஜஸ்டின் பிரபாகரன். And he died because of tumor. Suddenly he died. சடன்ல இறந்துட்டாரு ஜஸ்டின் பிரபாகரன். அவரோட சர்ச்சுக்கு பேர் தான் ரெயின்போ சர்ச். பிகாஸ் ஆஃப் his influence I put the church name as ரெயின்போ சர்ச். நான் ப்ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே பிகாஸ் ஆஃப் ஜஸ்டின் பிரபாகரன். நீங்க சில மெசேஜ் யூடியூப்ல இருக்கும், ஏதோ ஒரு சில மெசேஜ் இருக்கும். பயங்கரமான படிப்பாளி, டாக்டர், அவர் பிசிஷியன். ஓகே. ஸோ அவங்க அம்மா அங்கே இவங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, இப்போதான் இவரோட நான் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆனேன். கனெக்ட் டு 2026 இப்போ நடந்துச்சு பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு. கடைசியாக ஒரு மாதம் இருக்கும்போது சடன்லி ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொன்னேன். சடன்லி வந்துட்டார். கடைசியாக சொல்லி வந்த ஒரு ஆள்னு அவர் தான். அதுக்கு முன்னுக்கெல்லாம் கூப்பிட்டோம்லாம் வரல. அண்டு வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். அண்ட் தேங்க்யூ. அவர் ஒர்க் விஷயமா மணிலாவுக்கு போகிறாரு. இந்த டிரான்சிட்னால 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு 2 தீமோத்தி chapter 2, 2 தீமோத்தி chapter 2. நம்ம சர்ச்சை வந்து ஒரு நியூ டைரக்ஷன்ல கொண்டு போகணும்னா ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆயிடுச்சு. Second Timothy chapter 2.
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க ஸ்கிரிப்சர்ஸை. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இங்கிலீஷ்ல படிங்க. 2 Timothy chapter 2 verse 2. You have heard me teach things that have been confirmed by many reliable witnesses. Now teach this truth to other trustworthy people who will be able to pass them on to the others. பால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. யாருக்கிட்டனா தீமோத்தி கிட்ட. தீமோத்தி வாங்கினேன். பால் தீமோத்தி கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, நீ என்கிட்ட கேட்டதை சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டதை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நீ வைப்பா. இந்த 4 பேரை நீங்க அந்த ஸ்கிரிப்சர்ல பார்க்கலாம். இந்த வசனத்தை பாருங்க, 4 பேர் இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, பவுல் தீமோத்தியில சொல்றாரு, நீ உண்மையுள்ள மனுஷத்தை ஒப்புவிக்கணும். அப்பதான் உண்மையுள்ளவர்கள் மற்றவர்கள்ட்ட ஒப்புவிப்பாங்க. நீ என்கிட்ட கேட்டத லாயல் பீப்புளை கண்டுபிடிச்சு லாயல் பீப்புள்கிட்ட ஒப்புவி. திரும்ப படிமா இங்கிலீஷ்ல. You have heard me teach things that have been confirmed by many reliable witnesses. Many reliable witnesses. Now teach these to other trustworthy people. Teach this to trustworthy people. But trustworthy people பத்தி தான் நீங்க பேச போறேன். உண்மையுள்ளவர்களை பத்தி நான் பேச போறேன். இந்த சர்ச்சுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கணும்னா அது பாஸ்டரால இல்ல ரொம்ப நாளா இந்த சர்ச்சில் இருக்கிற அவங்களால கூட இல்லை. இந்த சர்ச்சில் எதிர்காலம் இருக்குன்னா கரிஸ்மேட்டிக் பீப்புளால கூட இல்லை. பீப்புள் வெல் எஜுகேட்டடா, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களால கூட இந்த சர்ச்சில் எதிர்காலம் இல்லை. இந்த சர்ச்சில் எதிர்காலம் கரிஸ்மேட்டிக் பீப்புள். God is using them powerfully. அற்புதமான கிரிகளை செய்யறாங்க, அற்புதமா கடவுள் பயன்படுத்துறாரு. அவங்களால கூட இல்லை இந்த சர்ச்சோட ஃபியூச்சர். இந்த சர்ச்சோட ஃபியூச்சர் யார் கையில இருக்குன்னா லாயல் பீப்புள் கையில இருக்கு, ஃபெய்த்ஃபுல் பீப்புள் கையில இருக்கு. பவுல் சொல்றாரு, நீ சர்ச்சில் எவன் பயங்கரமா அழைக்கப்பட்டிருக்கானோ, நல்லா கவனிங்க, those who are called அப்படி சொல்ல, those who are anointed, pass to the people those who are anointed, அபிஷேகத்தோடு இருக்காங்க, அவன்கிட்ட கொடுன்னு சொல்ல, அவன்கிட்ட கொடுன்னு சொல்ல. அவன் அபிஷேகம் இருக்கோ, பவர் இருக்கோ, ரொம்ப நாளா சர்ச்சில் இருக்கானோ, இல்ல நேத்து தான் வந்தானோ, லாயலா இருக்கானா, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கானா, அவன் கையில கொடு, சபை நல்லா இருக்கும். ஃபெய்த்ஃபுல் பீப்புள் தான் மற்றவங்க கிட்ட ஃபெய்த்ஃபுல்லான பீப்புளை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மற்றவங்க கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் ஒரு கம்யூனிட்டியா மாறும், ஒரு சமுதாயமா மாறும். இப்ப ரீசன்ட்லி நம்ம சர்ச்சை அரசாங்கத்துல பதிவு பண்ண போறோம், ROSல. இனிமேல் நம்ம சர்ச் அரசாங்கத்தோட கண்காணிப்புக்கு கீழே வரப்போகுது. இனி இந்த சர்ச்சுக்கு ஒரு ஃபியூச்சர்னு இருக்கும்னா, யாரெல்லாம் இந்த பதவிக்கு போராடுறாங்களோ அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை. இந்த சர்ச் அவங்க கையில போவாங்க. அவங்க ஏதாவது எடுத்துக்குவாங்க, எனக்கு பதவி வேணும்னு எடுப்பாங்க, பட் அவங்கள கடவுள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் லாயல் பீப்புளை நீங்களே எடுத்துக்கலாம் கூட கடவுள் எடுத்துக்குவாரு. நீ சூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோமா, நான் சூஸ் பண்ணல, ஒரு லாயலா இருப்பாரு, உண்மையா இருப்பாரு, ஆனா நான் சூஸ் பண்ணல, ஆனா கடவுள் சூஸ் பண்ணி அவங்களை இந்த சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷனா வைப்பார், அஸ்திபாரமா வைப்பார். ஸோ நான் எதுக்கு உங்களுக்கு பேசுறேன்னா, நீங்க எல்லாருமே லாயலான பர்சனா அப்படின்னு நீங்க உங்களை கண்டுபிடிக்கணும், நானே என்ன கண்டுபிடிக்கணும். ஒரு உண்மையானவனா, உண்மையானவர்களுடைய அடையாளத்தை இன்னைக்கு பேச போறேன் நான். பவுல் எங்க உண்மைத்துவம் உள்ள ஆட்களை தேடுறாரு. பவுல் யாரு? கொஞ்ச நேரம் அப்படி இருங்க, நான் வசனம் முதல் பவுல்கிட்டேன்னு வரேன், அப்ப இங்க வரேன், அப்புறம் இங்க வரேன், கொஞ்ச நேரம் பவுல்கிட்ட வரேன், கொஞ்ச நேரம் இருங்க, பவுல்கிட்ட வரேன். நீங்க அப்படியே இருங்க. பைபிளை நீங்க கையில எடுத்துக்கணும், எடுத்துக்கோங்க, மென்னுக்குள்ளவங்க. If you want to carry Bible, okay, turn with me 1 Timothy chapter 1 verse 12.
1 Timothy chapter 1 verse 12. இங்கிலீஷ்ல மலையாளம் முடிஞ்ச படிங்க, தமிழ்ல படிங்க. 1 Timothy chapter 1 verse 12. I thank Christ. ரெபேக்கால நீ தான் படிக்கணும் தமிழ்ல. ஒரே ஆளை நம்பினீங்கன்னா அப்படிதான். சரளமா படி. Do you know what is the meaning of சரளம்? சரளம் வந்து flow. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை துதிக்கிறேன். பவுல் ஒரு காரியம் கண்டுபிடிச்சாரு, கடவுள் என்ன உண்மை உள்ளவன்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை கூட பவுல் I appreciate him the way he wrote things about himself too. அவரை பத்தி அவர் எழுதும் போது கூட கவனமா எழுதுறாரு. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்ல ஐ ஸ்டே லாயல், நான் இவ்வளவு நாளா உண்மையா இருந்தேன், அதனால தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தின அப்படி சொல்ல. அது கூட கடவுள் கொடுத்த பலம் தான். ஈவன் ஐ ஸ்டே லாயல் பிகாஸ் காட் ஸ்ட்ரென்த். கடவுளோட ஸ்ட்ரென்த் இல்லாம என்னால உண்மையா இருக்க முடியாது. சோ பவுல் வந்து என்ன தீமோத்தேயுக்கு எழுதுறான்னா, கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி தான் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினான். இந்த ஊழியத்துல நான் இருக்கிறேன்னு காரணம் என்னன்னா, கடவுள் ஏதோ ஒரு உண்மைத்துவத்தை என்கிட்ட பார்த்திருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சரி, பவுல் ஏன் தீமோத்தேயை பிடிச்சாரு? தீமோத்தேயை ஏன் பிடிச்சாரு? தீமோத்தேயு வந்து ஒரு கிரேக்கர். தீமோத்தேயு வந்து யூதர்களுடைய வழியில வரல. ஈவன் தடை பண்ணா சுனாட் லகி, சரிங்களா? யூதர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க. யூதர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இவர் வந்து யூதன் இல்ல, இவரை சேர்த்துக்கிட்டு பவுல் வந்து இவரை சேர்த்துக்கிட்டதுனாலேயே சர்ச்சில் இருக்க ஜூ பீப்புள் எல்லாம் பவுல வந்து எகெயின்ஸ்டா வந்தாங்க. அதுவும் ஊழியத்துக்கு கூட்டிட்டு வரும்போது இவரை பிரீச் பண்ண கூடாதுங்க சொன்னாங்க யூதர்கள் வந்து இவரை ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் பிகாஸ் இது கிரீக் பிளான். ஆனா ஏன் இவரை ஏத்துக்கிட்டார்? போ பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்துக்காங்க. பிலிப்பியர் புஸ்தகம் chapter 2 verse 19 இருந்து படிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எழுதிக்கங்க. Paul was a loyal person, faithful servant of God. And தீமோத்தேயை பத்தி என்ன எழுதிருக்குன்னு படிப்போம். இப்பதான் தீமோத்தேயை பத்தி இருக்கு. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் எந்த வசனம்? 19 படிங்க. அன்றியும் நானும் உன் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமா தீமோத்தேயுவை Paul is choosing one person among the people. ஆளுங்க மத்தியில இத்தனை பேர் இருக்கும் பொழுது பவுல் வந்து நிறைய பேர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. பட் he chose who? Timothy. Why? ஏன் பவுல் தீமோத்தேயு? அது ஏனென்றால் உங்க காரியங்கள் எல்லாத்தையும் கேரிங்கா விசாரிக்கிறதுக்கு என்ன போல மனசுள்ளவன் இவனை தவிர வேற யாருமே இல்லை. கேரிங்கா மக்களை வந்து என்ன மாதிரி கேரா அம்மா மாதிரி பாத்துக்கிற மாதிரி இவனை பாரு மனசு யாருக்குமே இல்லை. This fellow can preach well சொல்லவே இல்லை. இவன் நல்லா பிரசங்கம் பண்ணுவான், அதனால தான் இவன் நான் கொடுத்தேன் அப்படி சொல்லவே இல்லை. இவன் வந்து நல்லா பவர்ஃபுல்லா கடவுள் பயன்படுத்துறான் அதை கூட சொல்லல. பட் என்ன மாதிரி ஹார்ட் சொல்லும் போதே கண்ணு கலங்கும். We need heart of the mother for the church, this church and for the community. நமக்கு ஒரு தாயோட உள்ளம், தகப்பனோட உள்ளம், எல்லாரையும் அம்மா மாதிரி பார்த்துக்கிற. உங்களுக்கு சின்ன வயசு, தீமோத்தேயுக்கு சின்ன வயசுலமா வாலிப பையன், ஆனா இவனுக்கு இருக்கிற தாய் பாசம் பிள்ளைங்க மேல, சபை மேல. நேற்று காலையில நான் ப்ரே பண்ண போகும்போது நிறைய மெசேஜ் நானும் யாருக்கிட்ட ஏசல்கிட்ட புலம்பி தள்ளுறேன். இந்த சர்ச் வந்து எப்படி இருக்கணும், நான் என்ன யார் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் டாக் இட் அவுட். யார் இந்த சர்ச்சுக்கு இருப்பா,
அப்படின்னு சொல்ல. எனக்கு இப்ப அந்த பாரமும் கவலையும் வந்துருச்சு. இன்னையில இருந்து கொஞ்சம் ஷார்ப்பா சில விஷயங்கள் சொல்றேன், கவனமா இருக்கணும். பவுல் சொல்றாரு, இவ்வளவு பேர் இருக்கீங்களே, நான் ஏன் யாரையும் அனுப்பலன்னா, இவன் என்ன போல மனசு இருக்கலாம் உங்களை பார்த்துக்கிறதுக்கு. என்னை போல மனசு இருக்கிற இவனை தவிர வேற யாரையுமே என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? எல்லாருக்குமே சர்ச்சில் உள்ளவங்களுக்கு வர இருக்கு. இவருக்கு ஹீலிங் வர இருக்கும், அவனுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கும், இவங்களுக்கு ஸ்பிரிட்டுகளை டிசைன் பண்ற வர இருக்கும். எல்லாத்துக்குமே வர இருக்கு, எல்லாத்துக்குமே காலிங் இருக்கு, எல்லாத்துக்குமே விசுவாசம் இருக்கு, எல்லாருமே கடவுளுக்காக ஏதாவது செய்ய முடியும். ஆனா எல்லாத்துக்கும் மனசு இருக்கா? இயேசு போல மனசு இருக்கா? பவுல் போல மனசு இருக்கா? என்ன போல மனசு இருக்கா? தீமோத்தேயு இருக்கான்னு சொல்ற. இன்னும் படிங்கம்மா, இன்னும் படிங்க. Come on, read. மற்றவர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாரு? மற்றவங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் எல்லாரையும் எதுக்காக ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே எது கேட்டாலும் தங்களை குறித்த தங்களை முன்னுக்கு வைக்கணும், தங்களுக்கு ஏதாவது செய்யணும், தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணும். எல்லாருமே தங்களுக்குரியவர்களை தேடுறாங்க. தனக்கு ஒண்ணுன்னா தூக்கி போட்டு போயிடுறாங்க. தனக்கு ஒண்ணுன்னா வேணாண்டா வேணாம் தூக்கலாம். ஆனா இவன் இருக்கிறான இயேசு கிறிஸ்துக்குரியவர்களே தேட, சீக்கிங் வாட் இஸ் ஆஃப் காட். தமிழ்ல இங்கிலீஷ்ல படிமா. Come on, read the verse. கொஞ்ச நேரம் நில்லுங்க என் கூட ப்ளீஸ். I have no one else like Timothy. I have no one else like Timothy. Genuinely cares about your welfare. He genuinely cares for. நான் இதெல்லாம் பேசும்போது நீ கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு அந்த ஜெனுவினான ஆவியை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். நம்ம எல்லாருக்குமே. நீங்க இந்த சர்ச்சுக்கு வரீங்கன்னா வந்து துதிச்சுட்டு போறதுக்கு, பிரசங்கம் கட்டிட்டு போறதுக்கு இல்லை. Genuinely we need to care for the people. இன்னும் படிங்கம்மா. All the others care only for themselves. They care for only for themselves. And not for what matters to Jesus Christ. Then? But you know how Timothy has proved himself. Timothy has proved himself. What? Like a son with his father, he has served with me in preaching the good news. நான் போய் ஊழிய செய்யற இடத்துல எனக்கு சேவை செய்ய முடியாத தீமோத்தேயு வந்தான். பவுல் சொல்றாரு. இன்னும் படிங்க. I hope to send him to you just as soon as I find out what is going to happen to me here. படிமா. இந்த என்ன ஒரு உத்தம குணம் அவனுக்கு இருக்கிற உத்தம குணம் வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்றாரு. லாயல் ஹார்ட் வேற யாருக்குமே இல்லைன்னாரு. அது இங்கிலீஷ்ல ஏன் போடலன்னு தெரியல. செக் பண்ணுமா, படி. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். அவனுடைய லாயலான ஹார்ட்டை நான் அறிஞ்சிருக்கிறேன். அவனோட ரொம்ப உத்தமமா இருந்தான், ஃபெய்த்ஃபுல்லா இருந்தான்னு சொல்றாரு. சோ இப்ப நான் சொல்றேன் கவனிங்க, இவர் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா விஷயத்திலும் கடவுள் எனக்கு லாயலா இருக்கிறது என்னை நம்பி கொடுத்தான்னு சொல்றாரு. இந்த மனுஷன் தேர்ந்தெடுத்த மனுஷன் கூட லாயலா இருந்தா தான் அவங்க கையில தான் ஊழியத்தை கொடுக்க முடியும், சபையை கொடுக்க முடியும். எதிர்கால சபை இப்படிப்பட்ட ஆள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இவங்க தான் இயேசுக்குரியவர்களை தேடுறாங்க. என்ன போல மனசு உனக்கு இருக்கு. இப்ப பவுல் எழுதுறாரு, நீ என்ன செய்யணும், உண்மை உள்ளவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொடு. இவர் உண்மை உள்ளவனை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் சொல்றாரு, நீ சபையில உண்மை உள்ளவனை கண்டுபிடிச்சு நீ ஒப்பு கொடுத்தன்னு வச்சுக்கோமே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை உள்ளவன்ட்ட ஒப்பு கொடுத்தது. இவன் என்ன பண்ணுவாங்க, மற்றவனுக்கு போதிப்பான். அது ஜெனரேஷன் போய்கிட்டே இருக்கும். சபைகள் வந்து அப்படியே ஒரு கம்யூனிட்டியா மாறும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு லாயல் ஸ்பிரிட் இருக்கும். அப்படியே சொல்றாங்க. ஓகே, உட்கார்ந்தோம். Are you tired? Do you want break? கொஞ்சம் நிக்க போறீங்களா? என்ன தங்கச்சி ஒரு மாதிரியா இருக்க, சொம்பே டயர்டா இருக்க? தங்கச்சிக்கு நரம்பொலி அங்க போட்டு நரம்பொலி, காலில் நரம்பு இழுக்குது. அம்மாச்சிக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மாச்சிக்கு வந்து ரொம்ப துறவாது, அப்படியே உடம்ப போட்டு உருக்குதான். You have to pray for her.
கடவுளோட ராஜ்யத்துல இயேசுவோட வருகையில ஆண்டவர் நமக்கெல்லாம் ரிவார்ட் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஒழுங்கா மேய்ச்சி நடத்து, ஏன்னா பரமை மேய்ப்பன் வரும்பொழுது உனக்கு கிரீடத்தை கொடுப்பாரு. அங்கதான் உண்மையா நமக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. பைபிள்ல போய் பார்த்தா என்னத்துக்கு கடவுள் ரிவார்ட் கொடுக்குறாருன்னா, எத்தனை பேரை சேகரிச்ச, எத்தனை பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண, எத்தனை வரங்களை பயன்படுத்தின, அதை பத்தி எழுதவே இல்லை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். ஹெவன்ல ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு மட்டும்தான் ரிவார்ட், உண்மையா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரிவார்ட். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையா இருக்கிறது. எத்தனை பிரச்சனை இல்லை, ஒரு கணவன் தன் மனைவியோட உண்மையா தான் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஓடி போல. எத்தனை மனைவிங்க தான் கணவன்கிட்ட எவ்வளவு பிள்ளைகளை பார்த்துட்டு உண்மையா இருக்காங்க, விட்டுட்டு ஓடி போல. எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களை தூக்கி எறியல, லாயலா இருக்கீங்க. எத்தனை பேர் வேலை செய்யற இடத்துல இன்னும் உண்மையா இருக்கீங்க. கடவுள் சில பேருடைய வேலைக்கு கூட ரிவார்ட் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? கடவுள் எப்பயுமே வேலை செய்யற இடத்துல கூட லாயல்ட்டியை மதிக்கிறார், உண்மைத்துவத்தை மதிக்கிறார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல உண்மை உள்ளவன். இன்னும் பெருசான இடத்துல நம்மளை வைப்பார். இவன் பண விஷயத்துல கூட சில பேர் கடவுள் ஏன் பணத்துல ஆசீர்வதிக்க முடியுமா? பணத்துல கொடுத்த அந்த கொஞ்ச பணத்துல உண்மையா இல்லை, ஒழுங்கா எழுதி வைக்கல, கடங்காசை திருப்பி கொடுக்கல, தேவை உள்ளவனுக்கு பருந்து கொடுக்கல, ஒழுங்கா நிர்வாகம் பண்ணல, இஷ்டப்பட்ட இடத்துல செலவு பண்ணிட்டோம், கர்த்தருடைய ஆவியானுடைய ஞானம் இல்லாம பணத்தை பயன்படுத்திட்டோம். சோ கொஞ்சத்துல நீ உண்மை இல்லை, நான் எப்படி உன்னை பெருசா வைக்கிறதுன்னு கடவுள் கேட்கிறார். In God's sight, loyalty or faithfulness matters. Faithfulness matters. And I'm getting old now, going to pass by 60. சபை 60 வயசு தாண்டறேன் நான். My heart is longing for this. My heart is longing for this. நம்ம சர்ச்சில் ஒரு 10 பேர் லாயலா இருந்துட்டாங்கன்னா, லாயலான பீப்புள் 10 பேர் இருந்தாங்கன்னா போதும், இந்த சர்ச் போச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க நல்லா கொண்டு போயிடுவாங்க. அது சின்ன வயசோ பெரிய வயசோ எனக்கு பெருசு இல்லை. 10 பேராவது ஒரு லாயலா இருக்கும். லாயல்ட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப சொல்றேன், 1வது சொல்றேன். டைம் இருந்தா முடிக்க முடியுமான்னு தெரியல, 2 தீமோத்தி, பட் ஐ வாண்ட் டு டெல். லாயல்ட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, verse 3 and 4. 3 and 4. ஒன்றா, endure suffering along with me. The loyal people always endure suffering. இதாங்க லாயல் பீப்புள். லாயல் பீப்புள் அல்லது ஃபெய்த்ஃபுல் மேன். ஃபெய்த்ஃபுல் மேன் உண்மையுள்ள மனுஷனுடைய அடையாளம். If you want to put a title for this message, the signs of faithful people. உண்மையுள்ள மனுஷர்களுடைய அடையாளம். தம்பி, முதல் அடையாளம் என்ன தெரியுமா? இங்க ரொம்ப பேர் நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா உண்மையுள்ளவங்களா இருக்கீங்கன்றதுல மேட்டர். எனக்கு தெரியும், நீங்க உங்கள ரொம்ப பேர் நல்லவங்க. நான் உங்களோட எத்தனை வருஷம் இருக்கேன் எனக்கு தெரியும். குட் பீப்புள். எத்தனை வருஷம், எவ்வளவு பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருக்கும், இன்ன வரைக்கும் ஃபேமிலி மாதிரி இருக்கும், நல்ல பிள்ளை பீப்புள். எவ்வளவு பேர் மன்னிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர். பட் டவுட் எங்க தெரியுமா இருக்கு? Are we really faithful? உண்மை உள்ளவங்களா? நம்ம உண்மை உள்ளவங்க என்ன செய்வாங்க? நம்பர் 1, they will endure hardship or suffering. உண்மை உள்ளவங்களோட அடையாளம் தெரியுமா? தீங்கு அனுபவிப்பாங்க. தீங்கு அனுபவிப்பார்கள். ஐயோ, கஷ்டத்தை பார்த்து ஓட மாட்டாங்களா? கஷ்ட நேரத்தில் நிக்கிறவங்க தாயா உண்மையுள்ளவர். டர்புலன்ஸ் வரும்பொழுது, குடும்ப உறவுல கணவன் மனைவிக்கு டர்புலன்ஸ் நடக்கும்போது, கணவன் மனைவி அழுத்தத்துல போகும்போது,
உங்க பிள்ளைங்க உண்மை இல்லாம போகும்போது, உன் புருஷன் உண்மை இல்லாம போகும்போது, உன் பொண்டாட்டி உண்மை இல்லாம போகும்போது, உன் பக்கத்துல உள்ளவன் எவ்வளவு உண்மை இல்லாதவன் போகும்போது, உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது, உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன் இந்த பாஸ்டரை உன்னை காயப்படுத்தும் போது, பாஸ்டர் மனைவி உன்னை காயப்படுத்தும் போது, நான் தூக்கி எரிஞ்சாலும் சரி, நீங்க என்ன தூக்கி எரிஞ்சாலும் சரி, ஒருத்தர் தூக்கி எரிஞ்சாலும் சரி, we will endure that pain. அந்த காயங்களை சமாளிச்சுக்கிட்டு, அந்த கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு, அந்த பரிசுத்த ஆவிகிட்ட போயிட்டு பேசி 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 காட்டோடைய நேச்சரை பயன்படுத்தி, காட்டோடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம்னு கடவுள் கொடுத்த நல்ல நல்ல நேச்சரை, டிவைன் நேச்சரை பயன்படுத்தி, கடவுளுடைய ஹோலி ஸ்பிரிட்டை பயன்படுத்தி, கடவுளுடைய விஸ்டமை பயன்படுத்தி, கடவுளுடைய பொறுமையை பயன்படுத்தி, பொறுமையா போய் அந்த ப்ராப்ளம்ல வெளியே வர்றோம்ல, வந்து அங்கே தான் நிக்கிறோம்ல, அதுக்கு பேருதான் faithful people. Faithful people always endures sufferings. இந்த கஷ்ட நேரத்துல அடிச்சிடறாங்க, அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்கல்ல, கஷ்ட நேரத்துல ஊழியத்தை தூக்கி போட்டு வேணான்னு போறாங்கல்ல. I don't think so. You are loyal. இன்னைக்கு நீ ஊழியத்தை தூக்கி போட்டு போவ, நாளைக்கு பொண்டாட்டியை தூக்கி போட்டு போவ, நாளைக்கு பிள்ளைங்களை தூக்கி போட்டு போவ, நாளைக்கு பேர பிள்ளைங்களை தூக்கி போட்டு போவ, நாளைக்கு உன் வேலையை தூக்கி போட்டு போவிய நீ. பக்கத்துல சொல்லுங்க, தீங்கு அனுபவிங்க. ஆமென். அதுவும் எப்படிப்பட்ட தீங்கு அனுபவிக்கணுமா? நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவி. என்னவா இருக்கணுமா? இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான சொல்றேன். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க சர்ச் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், நம்மளாம் பேஷண்ட். So we should care for one another. Always put மருந்து for them. Always give சாப்பாடு for one another. Because church should be a caring அப்படின்னு நினைக்கிறோம். பட் சர்ச் வந்து கொஞ்ச நேரம் எவனோ சீக்க வரவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், நம்மளாம் டாக்டரா தான் இருக்கணும். அடுத்தது அவன் அந்த பேஷண்ட் வந்து பெட்டல் கிரவுண்டுக்கு ட்ரெயின் பண்ணப்படணும், அவன் யுத்த களத்துக்கு ட்ரெயின் பண்ணணும், அவன் ஆர்மி ஆக்கணும். சோ பவுல் என்ன சொல்றன்னா, the church is, இத அப்படியே மாத்திருங்க, இங்க கொண்டாடாதீங்க திரும்ப. The church is battleground. ஐயோ, better you be a good soldier. Be a good soldier. நல்ல போர் சேகவனா இரு. நல்ல போர் சேகவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? தீங்கு அனுபவிப்பான். தீங்கு அனுபவிக்கிறது தான் நல்ல போர் சேகம். Church is a battleground. In Christianity, it is a battleground. It's a battleground. நீங்க போர் சேகவனை பார்த்திருக்கீங்களா? சோல்ஜரை பார்த்திருக்கீங்களா? அடி உளுந்துரும், காயம் உளுந்துரும், அப்படியே ஒரு செத்துக்கிட்டு இருப்பான். அங்கிட்டு ஒரு கன்ல பிடிச்சிட்டு இருப்பான். யாராவது அவனை தூக்க வந்தானமா சொல்லுவான், நீங்க போயிருங்க, நீங்க அட்டாக் பண்ணுங்க, நீங்க போங்க, என்ன பார்த்துக்கோங்க, பரவாயில்ல, நீங்க எஸ்கேப் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கடைசியா நின்று கடைசி வரைக்கும் அங்கேயே போராடிக்கிட்டு இருப்பான். அவன் தான் சோல்ஜர், அவன் தாங்க அஸ்கார், அவன் தாங்க ஆமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு போர் சேவனா பாக்குறாரு. தீங்கு அனுபவிப்பாங்கன்னு பார்த்தா அவங்கள கூப்பிட்டாரு, இவன் தீங்கு அனுபவிப்பான். சில ஊழியங்களை எடுத்து செய்யறது நல்லதா இருக்கு. இவர் கூட ஊழியத்தை எடுத்து செஞ்சு அதுக்கு பெரிய சந்தோஷம். யாரும் போகாத இடம், ரொம்ப நாளா கனவு கண்ட இடம், போறாரு, போய் பார்க்கறாரு. Do you think that is easy? அங்க போனா வீடு சொல்லுவாங்க, இன்னைக்கு வராதான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு போவோம், அங்க வந்து கடுப்பேற்றுவாங்க, இன்னைக்கு வராதிங்க, நான் அப்படி வெளியே போறேன் அப்படின்ட்டு வாங்க. ஏன்னா அதை முதலே சொல்லக்கூடாதா? People do that. அப்புறம் நீங்க அங்க போய் பேசிட்டு வந்துடுவீங்க. அவரு சடின்னு அங்கேருந்து ஒரு கதை கேள்விப்படுறீங்க, அங்க வந்து அவர் என்ன உட்காந்து பேசிட்டு ஒழுங்கா போக தெரியாதா, ஏன் இந்த கதையை வந்து இங்க சொல்லணுமா அப்படின்னு நம்ம மேல ஒரு கெட்ட பேரு. இப்படிலாம் ஏதாவது ஒண்ணு வரலாம். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க மேல உள்ள அக்கறையில கொஞ்சம் கண்டிப்பீங்க, கொஞ்சம் ஹாஷா பேசுவீங்க, அதோட கோச்சிக்கிட்டு நீங்க இனிமேல் வராதீங்க, நான் பாஸ்டர் சொல்லிடுறேன், வேற ஆள் அனுப்ப சொல்லி. People say that. You always will be misunderstood. சம்டைம்ஸ் உங்களுக்கு இருக்கிற கடுப்புல நீங்க தேவையில்லாத வார்த்தையை தான் விட்டுருவீங்க, தேவையில்லாத நடத்தை காமிச்சுக்கணும். தென் அதுக்கு பிறகு முடிச்சு. Do you want to quit? I want to ask you. Do you want to quit? இதெல்லாம் பார்த்துட்டு தூக்கி போட்டு போறீங்களா? தூக்கி போட்டு போறீங்களா?
பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க. ஆண்டவருக்காக இதெல்லாம் படுறதுனால பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சோ சர்ச் வந்து ஒரு பெட்டல் கிரவுண்டுங்க, ஒரு யுத்த களம்ங்க. நீ ரொம்ப காயப்பட்டுட்ட என்னை அவனு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாருங்க, நான் அவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்தேன், யாராவது என்ன சந்திக்க வந்தீங்களா? நான் அவ்வளவு நாள் ஒண்டியா இருந்தேன், நீங்க என்ன சந்திக்க வந்தீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, you are still talking about that. நீங்க ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு, நீங்க சொல்றீங்க நான் கஷ்டத்துல இருந்தேன், என்ன யார் வந்து பாத்தீங்க? நான் யாருமே வந்து பாக்குறது அவசியம் தான். எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தாரு, தேற்றவாளன் உங்களுக்குள்ள இருந்தாரு. ஒருத்தர் எப்போது 24 மணி நேரம் உன்னை என்கரேஜ் பண்ண உனக்குள்ள இருக்க ஒருத்தர் இருக்காரு. ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்களே, அவர் கிருபை இருக்க, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணாம இந்த இவர் வந்து பார்த்தா நீ நல்லா போவியா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நான் உண்மையா தான் இருப்பேன். எங்க பாஸ்டர் கஷ்டம் நடத்த எங்க சேர்ச்சில இருந்து ஒருத்தர் வெளியே போனாங்க. பல வருஷத்துக்கு முன்னுக்கு நல்ல ஃபேமிலி, எங்கிருந்தோ தூக்கி எடுத்து கொண்டு வந்தோம். அந்த பையன் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு கேபிஜி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். என்ன கால் பண்ணிருக்கோம், எனக்கு கிடைக்கல. தங்கத்தான் இப்போது பாஸ்டர் பீட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். பாஸ்டர் பீட்டர் கால் பண்ணிருக்கோம், உடனே எடுத்திருக்கிறாரு. பாஸ்டர் பீட்டர் உடனே விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் போயிட்டாரு. நான் போகவே இல்லை, நான் கேள்விப்பட்டோன்னு போகவே இல்லை. அப்புறம் என்னன்னு கேள்விப்பட்டேன், ஒன்றும் இல்லை, ஒரு நாள் அட்மிட்னு சொன்னாங்க. நான் கூப்பிட்ட நேரத்துல பாஸ்டர் வரல. எங்கிருந்தோ ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, இவர் வரலன்னு அதோட சேர்த்து விட்டு போனீங்க தான். என்னையா அது? இதுவா நம்ம ஆண்டவருக்கு சபைக்கு காமிக்கிற லாயல்டி? உங்களுக்கு எப்பாப்ராதீத்து அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. Come on. I want to see you. These fellows are Bible. நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன் 2 தீமோத்தேயுல. Now man, let me finish in this first point itself. ஒரு காரியமானது ஒழுங்கா கத்துப்போம். ஓகே, எப்பாப்ராதீத்துவை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். Come on, பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். தீமோத்தி, பவுல் சொல்றாரு, தீமோத்தி எல்லாம் உங்களிடத்துல அனுப்புறதுக்கு விரும்புறேன். யார்கிட்ட சொல்றாரு? பிலிப்பியன் சர்ச்சுக்கு சொல்றாரு, தீமோத்தி உங்ககிட்ட அனுப்ப விரும்புறேன். ஏன்னா என்ன போல மனசு அவங்களை பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு 25 வசனம் பாருங்க. Verse 25. Come on, read. மேலும் என் சகோதரனும் come on, Raymond, come on. ஜேபிஜில மட்டும் இருக்காத, சர்ச்சில் இரு. சர்ச்சில் வந்து நீ போர் சேவகனா இரு. யாரா இருக்கணும்? சோல்ஜரா. மேலும் மேலும் என்னுடைய தம்பி, அவன் என்னுடைய சகோதரன், உடன்பிறப்பு மாதிரி இருக்கான் ஒருத்தன். அப்புறம் என்னோட உடன் வேலையாட்டு கூடவே இருந்து ஊழியம் செய்வான். அப்புறம் எனக்கு கஷ்டம் வந்துட்டா, நம்ம எல்லாம் கஷ்டப்படும் பொழுது ஓட மாட்டான், இவனு கூட சேர்ந்து சோல்ஜரா இருப்பான், உடன் சேவகனும். அப்புறம் உங்க எல்லாருக்குமே இவன் தான் அம்பாசிடர் மாதிரி இருப்பான், உங்களுக்காக நிற்பான். அவனை நான் கஷ்டப்படும் போது, நான் பாஸ்டர் சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, நான் கஷ்டப்படும் போதுதான் இவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கான். நிறைய விஷயத்துல நான் இவனை கண்டுபிடிச்சிருக்கேன். கவனிங்க, இந்த பவர்ல மூவ் பண்றது, அற்புதங்களை செய்யறதுலாம் கொஞ்ச நேரம் சர்ச்சில் நடக்கிற, ரோட்ல நடக்கிற காரியங்கள். பட் இது வந்து ஹார்ட்ல நடக்கிற காரியங்கள். ஹார்ட்ல நடக்கிற இந்த லாயல்டி, இதெல்லாம் வந்து ஹார்ட்ல உள்ள கேரக்டர்னு சொல்றோம். இட்ஸ் நாட் ஈஸி. இது எப்படி நம்ம நடக்கும்? யாரெல்லாம் தங்களுக்குரியவைகளை தேடாமல் இயேசுக்குரியவைகளை தேடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாயல் ஹார்ட் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் தான் உண்மையுள்ளவர், கர்த்தர். அந்த உண்மையுள்ளவர் கூட merge பண்ண நம்மளும் அது மாதிரி ஆயிடும். இப்ப இன்னொரு ஆளை சொல்றாரு. 1வது யாரு? தீமோத்தியா. இன்னொரு ஆள் யாரு? படிக்குமா? என்ன பேரு? உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பேரு இருந்துச்சா பேரு வைங்க. எப்பாப்ராதீத்து. சொல்லுங்க. எப்பாப்ராதீத்து அப்படியா இருக்கு? என்னமா அம்மா என்ன சொல்லு? ஆம்பளை பிள்ளை பிறந்தா பேரு வைங்க. அது சொல்லிடுச்சு, வாய்ப்பே இல்லை.
அது சொல்றது நாங்க எப்பாப்ராத்தஸ்ன்னு கூப்பிடுவோம், ஜப்பான் கூப்பிடுவோம். சரி, ஜப்பானை நான் உங்களிடத்துல அனுப்புறதுக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். வாசிங்க. ஏன் ஏன் இவனை தேர்ந்தெடுத்தாரு? படிங்க. இவனை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? படிங்க. உங்க எல்லாரும் மேல அவனுக்கு ரொம்ப வாஞ்ச, உங்க எல்லாரும் மேலயும் அவனுக்கு சரியான பேஷன். உன்னை தேடி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. இன்னும் உங்ககிட்ட எப்ப நான் பேஷனை கண்டுபிடிச்சு இந்த ஜனங்களா பாத்துக்கன்னு சொல்றது? உங்க எல்லாரும் மேலயும் வாஞ்சியா இவங்க சேர்ச்சுக்கு வர்ற நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பொறுப்பை பாருங்க. எல்லாரும் மேலயும் வாஞ்சியா இருக்காங்க. இன்னொரு ரொம்ப இவனை பத்தி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பவுல் இவனை பத்தி சொல்லும் போது, ஜப்பானை பத்தி படிங்க. இல்ல 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 அதுக்கு முன்னுக்கு ஒரு வசந்தம். தான் வியாதிப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டதுனால. ஐயோ ஐயோ, என்னதுல போல் சொல்றாரு, இவன் சீக்கா இருந்தான்னா அந்த சேர்ச்சில் உள்ளவங்களுக்கு யாரோ சொல்லிவிட்டாங்க ஒரு பயங்கரமான சீக்கிர போனாங்க. அதை இவன் கவலைப்பட்டான்னு போல் சொல்றாரு. எப்படி யார் சேர்ச்சில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க? நான் வியாதியா இருக்கிறதுனால ஏன் அவங்க தெரியப்படுத்துறீங்க? ஏன் அவங்க என்ன நினைச்சு கவலை பண்ணணும்? எங்கேயாவது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கா? நம்மளாம் வியாதியா இருந்தா 4 பேர்த்துல சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அதுல எல்லாத்தையும் சொன்ன ஒருத்தம் கூட வரல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கவலைப்படுவோம். என்ன தேடி கொள்ள வரலன்னு சொல்லுவோம். இவன் நம்ம சொல்லிட்டா பவுல்டி சொல்லியிருக்கா, மத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கா, நான் சீக்கா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, சேர்ச்சில் உள்ளவங்களும் தெரியக்கூடாது. ஏன்னா இதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் தெரியும், முக்கியமான காரியத்தை கவலை. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்க சொல்லக்கூடாது. இவங்க கேள்விப்பட்டதுனால இவன் ரொம்ப கவலைப்பட்டானா. ஏன் போயிட்டு எல்லாத்துக்கும் சொன்னீங்க அப்படி கவலைப்பட்டான். இன்னைக்கு ஒரு சில பேர் வாயை திறந்து கூட சொல்ல மாட்டோம். என் நிலைமை நான் உங்களுக்கு தெரியாதா பாஸ்? சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். இவன் சொல்லி கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றான். இன்னும் படிங்க, இன்னும் படிங்க. கமான். பவுல் என்ன தெரியுமா எழுதுறாரு சபைக்கு? இவன் வியாதிப்பட்டது கூட நீங்க கேள்விப்பட்டதுனால கவலைப்படுறான். ஏன்னா இவன் எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுவான், இவனை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் இவனோட வியாதி என்ன மாதிரி வியாதின்னு பவுல் எழுதுறான் பிலிப்பி சர்ச்சுக்கு. இவனோட வியாதியில சாவர இடத்துக்கு போயிட்டான். அந்த மாதிரி போயிட்டான், அந்த மாதிரி ஐசியூக்கு போயிட்டான். பயங்கரமான எமர்ஜென்சிங்க, சாவர வியாதியில போயிட்டாங்க. அந்த வியாதி கூட நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சானா. இன்னும் படிங்க. ஆகிலும் ஆனா அந்த வியாதியில கடைசியில கடவுளே அவன் மேல இறங்கி அவனுக்கு அற்புதம் செஞ்சான். அவனுக்கு மட்டும் இல்ல, நானும் இவனை நினைச்சு நொந்து உருகி போயிடக்கூடாது. ஒரு உண்மையான மனுஷன் இறந்து போயிட்டானே இவனை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கும் மனதிறங்கி இவனை காப்பாத்தினாரு அப்படின்னு பவுல் சொல்றான். இன்னும் படிங்க, உட்காருங்க. துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். என்ன படிங்க. ஆகையால் நீங்க அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படுறதுக்காக இப்ப நான் அனுப்புறேன் எப்பாப்ராடிட்டஸ். This is soldier. This is the sign of ஒரு லாயல் பீப்புள். ஒரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறவன் என்ன செய்வாங்க? தான் அடிப்பட்டாலும் பரவாயில்ல, மத்தவன் எனக்கு காயத்தை கட்டலனாலும் பரவாயில்ல, நான் அவங்க காயத்தை கட்டுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சபையில் உள்ளவங்க காயத்தை கட்டுவேன். என்னை யார் பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் இறங்குவான், என்னை கர்த்தர் நடத்துவான். அதுக்குன்னு உங்க கஷ்டத்தை அப்படியே வேதனையை மனசுலயே வச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம இருங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லலாம், ஆனா எதிர்பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இவங்க வந்து என்ன பார்க்கல, இவங்க வந்து எனக்கு உதவி செய்யல, சோர்ந்து போய் இந்த சர்ச்சுக்கு நான் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்லுவோம் கடைசியில? இந்த சர்ச்சுக்கு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சர்ச்சுக்கு நீங்க உண்மையா இல்ல, கோட்டுக்கு உண்மையா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்ன்றேன். தீங்கு அனுபவி. ஒரு 2 ஸ்கிரிப்சர் படிச்சு முடிப்போமா? பவுலுக்கு வந்து
எப்படி பவுலுடைய, நீங்க கொஞ்சம் அந்த சஃபரிங்கை நினைச்சு பார்க்கணும். யாராவது உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட பாடுகளை அல்லது நான் இப்படிப்பட்ட பாடுகள்ல போனேன்னா. 2 Corinthians, 2 Corinthians. Hey, where is our friend? Where is our friend? Who is that? Maximus? I want him to hear. ஓகே, கண்டிப்பாக கேட்க சொல்லுங்க. அவங்க டைம் இருக்கும்போது போனால் படிப்பு வேணும். This is important for him too. Okay, 2 Corinthians chapter 11. எல்லாரும் படிங்க. சில பேர் டக்கு 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 டக்குன்னு தீர்மானம் எடுக்காதீங்க இந்த விஷயத்துலையும். முக்கியமா நீங்க எமோஷனலி பாதிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை எடுக்காது. ஒரு உறவுகளையோ ஒரு ஊழியத்தையோ வேலை செய்யற இடத்துல யாராவது ஒன்று உடைச்சிட்டானா டக்குன்னு வேலையை விட்டுட்டு நீ இல்லைன்னா பரவாயில்லா, வேலை பாஸ் இருக்கான் அப்படிலாம் சொல்லாதீங்க. கடவுள் வந்து லாயல்ட்டி பார்ப்பாரு. நீ அங்க சஃபரிங்ல நிண்டியான்னு பார்ப்பாரு. நீ நிறைய ப்ரே பண்ணி தானே அந்த வேலை கிடைச்சிச்சு. உன்னை கர்த்தர் தானே அந்த பிசினஸை கொடுத்தாரு. நீ ஜெபம் பண்ணி தானே அந்த இடத்துக்கு அனுப்புன. இன்னைக்கு யாரோ உன்னை ஏசிட்டான், மிதிச்சுட்டான், 4 பேர் உன்னை தப்பா பேசிட்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டான். வாய் அவன் உனக்கு உண்மையா இல்ல, உன் போஸ் கூட உனக்கு உண்மையா இல்ல. வாய் நீ கடவுளுக்கு உண்மையா இல்லாம போயிட்ட. கடவுள் தான் அந்த ஒர்க்கை கொடுத்தாரு, ஏன் உண்மையா இல்லைன்னு கேட்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பாஸ் மட்டும் பாஸ் இல்லை. அக்கார்டிங் டு கொலோசியன்ஸ் சாப்டர் 3, அவருக்கு மேல ஜீசஸ் தான் உங்களோட பாஸ். நீங்க இவனுக்கும் உண்மையா இருக்கணும், அவருக்கும் உண்மையா இருக்கணும். உன் பாஸ் வெளியே போயிட்டா கூட லாயலா வேலை செய்யணும். ஏன்னா இன்னொரு பாஸ் பாக்குறாரு. இவங்கிட்ட இருந்து சலரி கிடைக்கும், அவர்கிட்ட இருந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். பைபிள் சொல்லுது சுதந்திரம் கிடைக்குமா. உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சில் செய்யற எந்த விஷயமும், கடவுளுக்காக ரோட்ல செய்யற எந்த விஷயமும், கடவுளுக்கு நிமித்தமாக நீங்க செய்யற எந்த காரியமும் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில பலன் அளிக்கும். கண்டிப்பா பலன் அளிக்கும். நீங்க கர்த்தருக்கு செய்யற ஒவ்வொரு காரியமும், கர்த்தருக்காக நின்ற ஒவ்வொரு காரியமும், கர்த்தருக்காக ஒருத்தருடைய தவறு குற்றம் ஒருத்தருடைய காயம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லா காசையும் இழந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு நேரத்தை கொடுத்தீங்களே, அது கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. அது எப்படி தெரியுமா நடக்கும் உங்களுக்கு? திரும்பி உங்க ஜெனரேஷனுக்கு மேல போகும் பாருங்க அந்த பிளஸிங். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சந்ததிக்கு மேல போகும் பாருங்க. பல இடத்துல கடவுள் உங்களுக்காக அற்புதங்கள் செய்வார் பாருங்க. நினைக்கிறீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது சாதாரணம் நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் a noble task. பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது வந்து ஒரு கனமான காரியம். இந்த வசனத்தை படிப்போமா? 23 verse 23 to 28. இந்த ஒவ்வொரு வசனமும் நான் படிக்கணுமா? பால் வந்து என்ன மாதிரி சஃபரிங்ல போனார்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா I want you to, and I want myself also, and I want Maximus, and I want every one of you, okay, those who are watching in video too. இந்த வீடியோவில் பார்க்குறவங்களும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எதுவும் போயிருக்கீங்களா? இதில் ஏதாவது கொஞ்சம் போனாலுமே உடஞ்சி போடுறீங்கன்னா போல பாருங்களேன். 13:23 படிக்கணும். பிசிக்கலி எல்லாரும் சொல்லுங்க, சரீர பிரகாரமாக, ஆன்மீகத்துல, ஆவியில, எல்லா இடத்துலயும் அடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பவுல். எதுக்காக தெரியுமா? எதுக்காக? கடவுளோட ஊழியத்தை செஞ்சதுங்க, கடவுளுடைய சித்தத்தை செஞ்சதுங்க. படிப்போம் 1வது வசனத்தை, அந்த வசனத்துல 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். இஃப் யூ வாண்ட் டு டாக், ஏன் இந்த வசனம் எழுதுறாரு தெரியுமா? People begin to question the apostleship of Paul. பவுல் வந்து ஒரு அப்போஸ்தலனா? இயேசு கூட இருந்தவங்க தான் அப்போஸ்தலர். அதுக்கு பின்னாடி வந்த பவுல் வந்து அப்போஸ்தலர் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. பவுலுடைய அப்போஸ்தலர்ஷிப்பை குவெஸ்டியன் பண்றாங்க. பவுல் சொல்றாரு, அவங்க தான் ஊழியக்காரன்னு நினைக்கிறீங்களா? நான் இன்னும் அதிகம். எல்லாத்தையும் விட அதிகமா அடிக்கப்பட்டு, எல்லாத்தையும் விட அதிகமா கஷ்டப்பட்டு, எல்லாத்தையும் விட அதிகமா சேவை செஞ்சவன் நான் தான். இதுவே தெரியல நான் கடவுளுக்கு உண்மையா இருந்தா இல்லையான்னு. நீங்க கடவுளுக்காக பட்ட பாடுகளை எல்லா இடத்துலயும் அவுத்து சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சில பேரை விளங்க வைக்கிறதுக்காக you have to tell them what you have gone through. நீங்க சொல்றது நல்லது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, நீங்க எதுல கடந்து போறீங்க. ஜேபியில ஒரு பாஸ்டர் வந்து ஏன் வந்து அவருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க?
அவர் அந்த சர்ச்சில் இருந்து நான் நினைக்கிறேன் 50 இயர்ஸ்க்கு மேலே அந்த சர்ச்சில் இருந்திருப்பார். பீப்புள் பிகின் டு கொஸ்டின், ஏன் அந்த பாஸ்டருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, வயசாச்சு அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க கேட்டாங்க. அண்ட் ஒன் டே இட் கேம் டு, நான் பைபிள் ஸ்கூலில் அந்த டைமில் படிச்சிருந்தேன். அவர் வந்து டெஸ்டிமனி சொல்லும் போது தான் தெரியுது, அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரி இழந்தாங்க, எவ்வளோ நகைகளை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்தாங்க, எவ்வளவு இழந்து இன்னைக்கு கடவுள் வந்து சொந்த பில்டிங்க சொந்த லேண்ட்ல கொடுத்துட்டாரு. அந்த பாஸ்டருடைய எல்லா sacrifices தான். அவர் கீழே அவ்வளோ பாஸ்டருங்க எழும்பி வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. பட் லோக்கல் பீப்புள் சம்டைம்ஸ் அந்த நேத்து வந்து எங்களுக்கு புரியாது வாட் ஹி ஹஸ் கான் த்ரூ. ஆரம்பத்தில் வரும்போது என்ன கிடைச்சிச்சு அவருக்கு, இன்னைக்கு வந்து காசுக்காக தான் வராதா, எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. பவுல் சொல்றாரு, அவங்களாம் ஊழியக்காரங்களா, நான் அதிகம் சொல்றேன், நான் அதிகம். இந்த மாதிரி சில நேரத்தில் பவுல் வந்து ரொம்ப இடத்துல சொல்லிக்க மாட்டாரு. 2 கொரிந்தியர்ல தான் ரொம்ப சொல்லுவார். 2 கொரிந்தியர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் தன்னோட பெயின் எல்லாத்தையும் திறந்து காமிப்பார், கடந்து போனது எல்லாத்தையும் திறந்து காமிப்பார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே சரி படிச்சு பாருங்களேன். நான் அதிகம், நான் புத்தியீனமாய் பேசுகிறேன். கவனிச்சிங்க பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல படிமா, நான் புத்தியீனமா பேசுற மாதிரி இருக்கணும், நான் போஸ் பண்ணி நான் செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு தெரியும் வேணா அறிவு இல்லாம பேசுவான் தன்னை பத்தி அப்படின்னு தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றேன். நான் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நம்பர் 1, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன். உங்க எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். இன்னும் படிங்க, அதிகமாய் பிரயாசப்பட்டவன். Come on, read. அதிகமாய் அடிபட்டவன், பிரயாசப்பட்டவன். இங்கிலீஷ்ல சொல்லுமா. Are these servants of Christ? I know I sound like a madman, but I have served him far more. Far more than what? I have worked harder. Work harder. Number 2. Been put in prison more often. ரொம்ப prison போயிங்க, ஜெயிலுக்கு போனேன். என்ன நான் திருட்டு பக்கத்துல கோழி திருடு. In good எங்க times. prison போனேன். நான் வந்து சிறைச்சாலையில் இருந்தேன். prison தமிழ் என்ன மாதிரி இருக்காங்க, காவல்ல இருந்தேன், அதிகமா காவல்ல இருந்தேன். அப்புறம் Times without number. என்னமா விட், எது தமிழ் என்ன மாதிரி இருக்கு, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இல்லம்மா அவர் சொல்றது மேல மெசேஜ் போ. அதிகமாய் அடிபட்டவன், அதிகமா அடிக்கப்பட்டவன், அடிச்சாங்க, அதிகமா அடிப்பட்டவன். ஓகே. Without number. And faced it. 4வது Faced it again and again. அடுத்ததுமா மரண அவதி. சொல்லுங்க, மரண அவதி. அடிக்கடி சாவுக்கு போயிட்டு வந்தேன். யாராவது ஊழியத்தை விட்டு போறீங்களா, கடவுளுக்கு உண்மையா இருக்கிறதுலாம் கஷ்டம்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும், இதெல்லாம் நாங்க பார்க்கணும். இப்படித்தான் நமக்கு முன்னுக்கு இருந்தவங்க சேவை செஞ்சு, இப்படித்தான் நம்ம கிட்ட சுவிசேஷத்தை கொடுத்தாங்க, சபையை நம்ம கையில கொடுத்தாங்க. ஆனா நம்ம சபையிலையோ அல்லது பல சபையிலையோ இன்னைக்கு people are not ready to suffer because people are not loyal சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் them சொல்றேன். உண்மையா இல்ல, அவங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். அடிப்படுற இடத்துல எல்லாம் கண்டுபிடிக்கலாம், கஷ்டப்படும் போதெல்லாம். இன்னும் படிங்கம்மா. மரண அவதி. 5வது யூதர்களால் ஒன்று குறைய, is it right? After டெத் முடிஞ்சோன்னா ஒன்று குறைய 40 தடியாக 5 தரம் அடிபட்டேன். 39 சாட்ட அடி 5 தடவை அடிச்சானுங்க. நம்ம நாட்டுல ரோத்தான் எதுக்கு கொடுக்குறோம், டாடா கேஸு, ட்ரக் கேஸு, ரேப் கேஸு, அப்புறம் மர்டருக்கு அடிக்க மாட்டான், மர்டர் தூக்கிடுவான். பிஸ்தோல் வச்சிருந்தா, அபாயமான பிஸ்தோல்ஸ் வச்சிருந்தா, ரொம்ப கொடூரமானதுக்குத்தான் அடிப்பான. இயேசுவையே ஒரு தடவை தான் அடிச்சானுங்க, 39 சாட்டடி. ஒன்று குறைய 40னா 39 சாட்டடி 5 தடவை அடிச்சா அவன் தாங்குவானா? இதனாலதான் பவுல் ஒரு தடவை சண்டை கிழிச்சு காமிக்கிறாரு, என் மேலாம் வந்து பாருங்க இவ்வளவு காயம் இருக்கு, யாராவது என்ன திரும்ப ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் கலாத்தியர் 6 பாருங்க, என்னை ரொம்ப காயப்படுத்தாதீங்க, நான் ரொம்ப காயங்களோட வாழ்ற ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. சாப்பிட்டாடிங்க. இன்னும் படிமா. ஒரு தரம் கல்லெறி உண்டேன்.
ஒரு தடவை கல்லு ஸ்டோன், எங்கெல்லாம் ஸ்டோன் பண்ணாங்களோ சாவாம விடல. உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் கல்லெடுத்து அடிச்சாங்கன்னா செத்துருவாங்க. ஆனா ஒரு தடவை கல்லெடுத்து அடிச்சு ரோட்ல இழுத்து கொண்டு வந்து நிஸ்திரா இன்னோக்கியா பட்டணத்தை, இக்கோனியா பட்டணத்துல கொண்டாந்து வெளியே தூக்கி வீசிட்டாங்க. பவுல் வேற துணி இல்லாம இருந்தாரு, நிர்வாணமா கூட இருந்தாரு. அடிச்சு நொறுக்கி கொண்டாந்து வீசிட்டாங்க. வீசிட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க, பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க. இவெல்லாம் சாவுன்னு சொல்லி டவுனுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. பவுலுடைய உயிர் அந்த நேரத்துல அப்படி டெர்மினேட்டர் மாதிரி தான். டெர்மினேட்டர் பாத்துருக்கீங்களா, படம் பாத்தீங்களா? அடிச்சு உளுந்து நொறுங்கி பேர் திரும்பி எழுச்சி நிற்பாங்க. அந்த மாதிரி தான் பவுல் திரும்ப எழுச்சி நிக்கிறான். எழுச்சி நின்று காயங்களை போயிட்டு ஆத்திக்கிட்டு அதே டவுனுக்குள்ள அதே சிட்டிக்குள்ள நுழைஞ்சு போய் சர்ச் ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளை கூப்பிட்டு, பிலிவர்ஸ் கூப்பிட்டு என்னமா சொல்லுவாரு, நான் என்ன அடிச்சுட்டாங்கன்னு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. யார் யார பலப்படுத்துறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க புக் ஆஃப் ஆக்ஸ்ல படிக்கலாம், சாப்டர் 14ல. என்ன அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள இவ்வளவு உபத்திரவங்களை பட்டுட்டு தான் நம்ம போக முடியும் அப்படின்னு இவர் என்கரேஜ் பண்ணிட்டு போனாராம். ஆண்டவருடைய கிங்டம்ல சஃபரிங் இஸ் ஒன் ஆஃப் த மார்க், ஒன் ஆஃப் த கிரெடிட், ஒன் ஆஃப் த போனஸ். கடவுளோட ராஜ்யத்துல அடி வாங்குறது, துன்பப்படுறது, தப்பான அவமானங்களை பெறுறது, இதெல்லாம் ஒன் ஆஃப் த. இப்படி என்கரேஜ் பண்ணிட்டு ராத்திரி ராத்திரி என்கரேஜ் பண்ணிட்டு போவார். ஒருத்த கல் எடுத்து அந்த மாதிரி அடிச்சா எங்கெங்க கிழிஞ்சிருக்கும். பவுல் வந்து செத்து போய் அப்படி கொஞ்சம் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு பார்த்தா சர்ச்சில் உள்ள எவனுமே பக்கத்துல நிக்கல. அவங்க தான் ஊழியம் செஞ்சாரு, எவனுமே கூட இல்லை. நம்மள என்ன செஞ்சிருப்போம், நன்றி இல்லாத டாக்ஸ். இனிமேல இந்த டாக்ஸ் மூஞ்சில முழிக்கிறதோட தூக்கி போட்டு போலாம். அவன் அப்படி செய்யல, நேரம் மக்கள்கிட்ட போறான். நான் வந்து ஊழியம் செய்ய வந்தேன், என்னை அடிச்சு கொண்டாந்து வெளியே போட்டானுங்க, இந்த மக்கள் தான் இனிமேல் பயந்துருவாங்க, ஆண்டோட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க. இல்ல இல்ல, ஆண்டருக்குள்ள இருந்தா இப்படிலாம் சஃபரிங் நடக்கும்னு சொல்லி பலப்படுத்தி கிங்டம் ஆஃப் காட்ல இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிளஸிங் சொல்லிட்டு போயிட்டான். 39 சாட்டடி, அப்புறம் கல்லடி. 40 இல்லை, 40ன்னா என்ன தெரியுமா தமிழ் வேலை பாரு, 1 குறைய 40 அடி. தட் மீன் வாட்? 40ல 1 மைனஸ்னா என்னது? 39. ஏன் 39ன்னா ரோமன் சேவர்களுக்கு ஒரு தடவை மறுநாடி அடிக்கணும்னா 39 அடி தான். அதுல செத்தது தான். ஆனா அதுல பொழைச்சி இந்த ஆளு அதுல இருந்து காயத்துல இருந்து வந்து பிறகு ஊழியத்துக்குலாம் போன பிறகு திரும்ப இன்னொருத்தவங்களை பிடிச்சி இன்னொரு 39 அடி. ஏசு அடிச்சாங்க, கிழிச்சானுங்களா உடம்புல, அந்த மாதிரி கிழிச்சது. ஆமாமா, இல்ல 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 இல்ல, 1 குறைய 39, 5 முறை அடிக்கப்பட்டேன். தமிழ்ல படி. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 5 டைம்ஸ் அடிச்சானுங்க. அந்த மாதிரி 39 வாட்டி 5 டைம்ஸ் அடிச்சாங்க. எனக்கு முட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தொட்டு போயிட்டேன். எனக்கு லேசா மைக்ரேன் இருக்குதுன்னு வராம போயிட்டாங்க. வயிற்றால போகுது, அதனால இன்னைக்கு நான் வரலன்னாங்க. ஏன்னா பின்னாடி டாய்லெட் இல்லை நம்ம சேர்ச்சில. இன்னைக்கு அவ விசுவாசம்லாம். ரொனால்ட் போவாரு, யார நம்ம சுமித்ராவை தேட்டுறதுக்கு. நீ ஆண்டரை பத்தி சொன்ன, அங்க அடிச்சு விட்டாங்க தானே, அது அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, என்னோட சட்டை இப்படி கிழிச்சானுங்க எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு அழுவச்சு அழுவோம். அழுத பிறகு என்னவா சொல்லும், ஏன் ஆண்டவர் என்ன பாதுகாக்காம போயிட்டாரு, அவருக்காக தானே இதை செஞ்சேன் அப்படின்னு அழுதுட்டு அதோட வீட்டுக்குள்ள போன பொழுது. இன்னைக்கு ஒரு சில பேரு நீங்க அவமானப்பட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் முன்னுக்கு உங்களை நேக்கட்டாக்கிட்டாங்கன்னா, ஸ்டெயினோட வைஃப் அவருடைய குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செஞ்ச ஒரு ஆஸ்திரேலியன் மிஷினரி குஷ்டரோகிகளை போயிட்டு பராமரிச்சார். இந்தியாவில் கல்கத்தால நினைக்கிறேன். எங்கிட்டப்பா ஓகே சம்வேர். குஷ்டரோகிகளை தூக்கிட்டு தமிழன் கூட அவங்கள்ட்ட இந்தியாக்காரன் கூட தூக்கல, இவரு போயிட்டு வெள்ளக்காரன் தூக்கி அவங்களை பராமரிச்சு அவங்க குஷ்டரோகத்தை சரிப்படுத்தி ராத்திரெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே எழுந்திருச்சு தூக்கம் இல்லாம வந்து அப்படி வேன்ல அந்த ஜீப்ல அப்படி படுத்தாரு. பிள்ளைங்களை 2 பேரை படுக்க வச்சாரு. அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தினாங்க.
நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க RSS தீவிரவாதி. உயிரோட சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்காம ஊழியக்காரன்னு எதுக்கு நம்ம சேரிச்சானுங்க? அவங்க எல்லாத்தையும் குஷ்டரோகிகள் எல்லாத்தையும் ரட்சிப்புள்ள நடத்துறாங்க. குஷ்டரோகிகள் இருந்தா என்ன, செத்தா என்ன, எந்த மதத்துக்கு போனா இங்க நமக்கு என்னன்னு விட்டு போவாங்க. அதனால கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு மகளும் அந்த தாய் மட்டும் மிஸ்ஸஸ் ஸ்டெயின். அந்த வீடியோ நான் தமிழ்ல உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க மட்டும் வீட்டிலே இருந்தாங்க. கடைசியில் ஆஸ்திரேலியால இருந்து லெட்டர் வருது, கம் பேக், கம் பேக், கம் பேக், we want to save you and save your daughter. அந்த அம்மா என்னம்மா சொன்னிச்சு, என் ஹஸ்பண்ட் எங்க செத்தானோ நான் அங்கத்தான் ஊழியம் செய்வேன், நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், என் ஹஸ்பண்டை கொன்னவனை மன்னிக்கிறேன், என் பிள்ளைங்களை கொன்னவனை மன்னிக்கிறேன். அப்புறம் அந்த கோர்ட்டுக்கு இது இது சொல்லுது, forgive them, don't punish them, இது எழுதுது. இன்னைக்கு அந்த அம்மா அதே இடத்துல அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாகி 2 பேரும் அங்க ஊழியம் செய்றாங்க. Loyal people, faithful people. The eyes only upon Jesus. இவங்க கண்ணு மட்டும் தான் மேல, தன் பிள்ளை மேல, தன் குடும்பம்னு போகாம கடவுள் மேலேயே வச்சதுனால எந்த சஃபரிங், எந்த பாடு வந்தாலும் பரவாயில்ல, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக இப்பவும் கர்த்தருக்கு செய்ய. இன்னைக்கு கடவுள் உங்களோட மனசுல அப்படி பேசுறாருன்னா, இந்த சர்ச்சோடைய எதிர்காலம் வந்து ராஜ்குமார் போனோடனே இல்லை அடுத்த ஒரு ஆள் கொடுத்துட்டு இந்த சர்ச் மூடை போயிட்டு வாழ்க்கை போயிடக்கூடாது. கடவுள் வந்து ஜெனரேஷனா யோசிக்கிறாரு. அதுக்கு இங்க உள்ளவங்களுடைய லாயல் ஸ்பிரிட்டை கேட்கிறாரு, உத்தமமான உண்மையான ஆவியை கேட்கிறாரு. இதோட ஒண்ணு பண்ணீங்களா கல்லடி. அடுத்தது நம்ம நான் படிமா 3 தடவை என்னது ஷிப்ரக், கப்பல் சேதம். நீங்க கேள்வி கேட்பீங்க தானே, நான் கேள்வி கேட்பேன். ஏன் ஆண்டவரே வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உன் தூதர்கள் கட்டளை இடுவீங்கன்னு சொன்னீங்க தானே. நீ தண்ணீர்களை நடக்கும் போது வேக மாட்ட, போக மாட்ட, ஆறு பொருளாதுன்னு சொன்னீங்க தானே. இன்னைக்கு நான் 3 தடவை கப்பல்ல போயிட்டு இருக்கேன். எதுக்கு போயிட்டு இருக்கேன்? ஊழியத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். கப்பல் உடைஞ்சு போச்சு, நொறுங்கி போச்சு, கப்பல்ல சேதம். எனக்கே ஒரு கேள்வி வரும், நான் பக்கத்துல உள்ள கேள்வி வரும். பக்கத்துல உள்ள கேட்பான், பவுல் நம்ம ப்ரே பண்ணிட்டு தானே வந்தோம், why this happened கேள்வி கேட்பீங்க தானே. பட் தட் பிளஸ் கேள்வி கேட்க மாட்டாங்க. This is part of life. ஜீசஸ் பாருங்க என்ன மாதிரி நமக்காக பட்டாருன்னு. ஜீசஸ்க்கு முன்னுக்கு இருந்த ப்ராஃபட்ஸ் பாரு என்ன மாதிரி சஃபர் பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் தான் அப்படின்ட்டு ஒருத்த பேசிக்கிறோம். கப்பல் சேதம். அடுத்தது இன்னும் பாருங்க, படிங்க அடுத்தது. நம்ம அது எங்க தெரியுமா? இத்தாலியில சிசிலி ஐலண்டுக்கு முன்னுக்கு, சிசிலி ஐலண்ட் முன்னுக்கு இத்தாலியில டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது இவன் லைஃப் ஜாக்கெட் இருந்தா கூட செத்து போயிட்டான். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சிட்டான், அப்படியே அந்த கடல்ல அப்படியே உறைஞ்சிட்டான். யூரோப்ல கூப்பிடுவானுங்க, சம்மருக்கு கூப்பிடுவானுங்க, வெயில் காலத்துல பாஸ்டர் வாங்க கடலுக்கு போனாங்க. நான் போய் காலை வெப்பம் பாருங்க ஒடியாந்துருவேன், கடல்ல இறங்க மாட்டேன். வெயில் காலத்திலேயே அவ்வளவு குளிரும்பா, கடல்ல காலை தண்ணி வைக்க முடியாது, காலை வைக்க முடியாது. இவரு கப்பல் உடைஞ்சி போய் ஒரு ராத்திரி பகல் தண்ணிக்குள்ளேயே கடந்து, கப்பல் உடைஞ்சி போச்சு, தண்ணிக்குள்ளேயே கடந்துச்சு. இதுக்கு முன்னுக்கே நிறைய பட்டணத்துல எச்சரித்தாங்க, ஹோலி ஸ்பிரிட் எச்சரித்தாரு, நீ உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்குன்னு. அவரை இவர் என்ன சொன்னாரு? கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உயிர் எனக்கு பெருசு இல்லை, கர்த்தருடைய சித்தம் தான் பெருசுன்னு ஜேர்னிக்குள்ள போறாரு. இன்னும் இருந்தாலும் நான் போறேன். கப்பல் சேதம். அடுத்தது படிங்கம்மா. 3 கப்பல் சேதம், 1 2 நான் போறேன். அடுத்தது அநேக தரம் ஜேர்னி, பிரயாணம். யாராவது சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன நான் பேக்க தூக்கிட்டு அங்கங்க நாட்டுக்கு போறேங்க. எங்கங்க போறாங்க? ஐ திங்க் மை ஒய்ஃப், என் ஒய்ஃபுக்கு தெரியும் சில விஷயங்கள். ஏதோ இந்தியாவுக்கு போறதுனால, ஸ்ரீலங்காவுக்கு போறதுனால ஓரளவு நான் கொஞ்சம் போறேன், ஏன்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் இருக்கும். ஆனா யூரோப்புக்கு போகும்போது நான் படுற பாடு, யூகே போகும்போது, பிரான்ஸ்க்கு போகும்போது, அந்த ஏரோப்ளைன் போய் உட்காரும் போது எப்படா ஆண்டவரை திரும்பி வருவேன்,
Do you believe? I hate traveling. I hate visiting countries. I hate. உண்மையே வெறுக்கிறேன் நான். வேற நாட்டுக்கு போறதை வெறுக்கிறேன். Then why I am traveling? Why I am paying flight ticket and traveling? God's will. God's சித்தம் செஞ்சாகணும். நீங்க நினைக்காதீங்க பாஸ்டர் ஜாலிக்காக போறேன்னு. உங்க பாஸ்டர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு பாஸ்தரோல்ன்ற அழைப்பு இல்லை, அப்போஸ்தலிக் அழைப்பு இருக்கிறனால தான் போறேன்னு வழியே வர ஒண்ணு இல்லை. இல்லாட்டி நான் என்ன கேட்டா பாஸ்தரோல் தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி. மலேசியால உள்ள சாப்பாடு மாதிரி வேற எங்க கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க. மலேசியால இருக்கிற கம்ஃபர்ட் மாதிரி வேற எங்க இருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க. வேற எங்க இருக்கும் மலேசியால இருக்கிற கம்ஃபர்ட் எங்க இருக்கும்? யூரோப்ல அப்படியே அந்த இதுல இந்த காடியில இருந்து இறங்கின உடனே வீட்டுக்கு இப்படி ஓடுவோம், வீட்டுக்குள்ள உட்காந்துப்போம். எவனுமே காடியில இறங்கி கார்ல இறங்கி இப்படி நின்று பேசிட்டு இருக்க மாட்டான். என்ன ஜாக்கெட் போடுவோம். வெயில் காலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த டைம்ல தான் கொஞ்சம் நிப்பாங்க. சம்மர் டைம் அது எப்படி இருந்தோம்னா 2 மாசம் இல்லை 3 மாசம் தான். மற்ற நாள்லாம் ஓடுவோம். ஏன் தெரியுங்களா? யூரோப்பை நான் வெறுப்பேன். அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கணும். இன்டர்நெட் இல்லாட்டின்னா வச்சுக்கோமே கண்ட நடக்கான் தான். அப்படிதான் குளிக்கவும் மாட்டாங்க அங்க இருக்கிறவங்க. ஏன் யூரோப்ல எல்லாம் பெர்ஃப்யூம் ஃபேமஸ்னா 3 நாளைக்கு ஒருத்தர் தான் குளிப்பாங்க. 3 நாளைக்கு ஒருத்தர் தான் குளிப்பேன். நான் தான் அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன். நான் அண்ணால குளிக்கிறத பார்த்து பயப்படுவாங்க. அதுவும் குளிர்காலத்துல இந்த தண்ணி ஊத்திக்குவேன். எனக்கு முடியாது குளிக்கலன்னா. ஆனா அவங்க குளிக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு குளிக்க மாட்டாங்க. வெள்ளக்காரன் கழிச்சு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் அவுட். நீ கிட்ட போய் பாரு, பாஞ்சா புஷோ. ஐ ஹேட் டிராவலிங். பவுல் சொல்றாரு டிராவலிங் ஒரு பேர்டனா சொல்றாரு, கஷ்டம் தான் டிராவலிங். அதுவும் இந்த காலத்துல பிளைட்ல போகும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல நாளுக்கு எப்படி இருந்திருக்கும். எந்த ஒரு வண்டியும் இல்லாத நேரத்துல என்ன ஆறுல போயிட்டு இருக்கும் போது வந்த மோசம், ரிவர்ஸ்ல நடந்த பிரச்சனைகள், ஆறுல வந்த மோசம், ஆறுகள் ரிவர்ல டிராவல் பண்ணும்போது இந்த மோசம். 12 அடுத்தது திருடவல. நீங்க ஒரு வேலை யோசிங்க தானே, ஆண்டர் ஊழியத்துக்கு தானே போறீங்க, ஆண்டர் பாதுகாத்துக்கல, இருக்கிற காசெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான், இருக்கிற நகையெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான். அவளுக்கு நடந்துச்சுல, திருடன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. திருடர்கள் நீங்க சில பேர் கேட்டீங்க தானே, நம்மளும் ஜெபம் பண்ணேன், ஏன் ஆண்டவர் எங்க வீட்டை பாத்துக்காமல, நான் கூட்டிட்டு தானே போனேன், ஏன் ஆண்டவர் என் குடும்பத்துக்கு காக்கல. இன்னைக்கு நம்ம அப்படி கேட்போம், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படியே அவன் அடிச்சுட்டு போனான்னு ஸ்தோத்திரம் தான். திருடர்களால் வந்த மோசங்கள். இன்னொன்னு அடுத்தது, இதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். என்ன, சொந்த ஜனங்கள் உங்களை அடிப்பாங்க பாருங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க யாருக்கு சர்வ் பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பும் போது உங்களுக்கு ரொம்ப வரைக்கும். சொந்த ஜனங்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்கள். அப்புறம் அந்நிய ஜனங்கள் சுவிசேஷம் கொண்டு போகும்போது அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். அப்புறம் எழுதிக்கிட்டே போலாம். வனாந்தரத்துல வந்த மோசங்கள். வெயில்ல நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது டெசர்ட்ல வெயில்ல என்னென்ன இருக்கும் தெரியுமா? உலகத்திலேயே பட்டணங்கள், ஒவ்வொரு டவுன்ல போறும் போது எங்களுக்கு கஷ்டம். பட்டணங்கள். அப்புறம் இன்னும் வனாந்தரத்துல உண்டான மோசங்கள். எழுது பாருங்க, இடம் இல்ல, அவளுடைய சஃபரிங். அப்புறம் பெரிய பெரிய கடல்ல வந்த மோசங்கள். அப்புறம் கள்ள சகோதரனதமா கூடவே இருந்துட்டு நல்ல பிரதமா இருப்பான், கடைசியில இவன் தான் ஒரு இடத்துல போய் கை விட்டுட்டு போயிருவான். இவன் தான் காட்டி கொடுப்பான் நம்மள, இவன் தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவான். நீங்க அதை கனவு வச்சிருக்கீங்களா? ஊழியத்துல கூடவே இருந்தவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னும் நிறைய பிரயாசப்பட்டிருக்கேன். அப்புறம் அநேக இடத்துல வியாதியில கஷ்டத்துல போயிருக்கேன். அடுத்தது தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். அடுத்தது பசியில போயிருக்கிறோம். ஏன் ஊழியத்துல கர்த்தர் போஷிக்கலையா?
இது சில நேரத்துல போஷிக்க மாட்டாது, கிடைக்காது சாப்பாடு. பசியில போனோம், தாகத்துல போனோம், அப்புறம் அநேக முறை உபவாசங்களிலும் உபவாசம் எடுத்தோம். சில நேரத்துல சாப்பாடு இருந்துச்சு, நாங்க வேணும்னு உபவாசம் எடுத்திருக்கிறோம், அப்புறம் குளிரிலும் குளிர்ல கஷ்டப்பட்டுருக்கோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, டேய் நான் கஷ்டப்படுறேன், நீ எப்படியாவது அந்த ஸ்வெட்டரை எடுத்துட்டு வா, அந்த துணி எடுத்துட்டு வா, எனக்கு தோல் உடை எடுத்துட்டு வா, நான் கஷ்டப்படுறேன், செத்துருவோம் உங்களுக்குன்னு சொல்றாரு. இன்னும் நிர்வாணத்திலும் இருந்து ஐயோ ஐயோ, கடைசியில துணியெல்லாம் அவுத்துட்டானுங்க, துணியெல்லாம் மாத்திட்டானுங்க. நிர்வாணத்திலும் இவை முதலானவைகள் அல்லாமல் இது கூட இதெல்லாம் நடந்தது பத்தாம சபையை பத்தி கவலை என்ன போட்டு உடைக்குது. சபை என்ன அப்படி இருக்கு, மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சபையை நினைச்சு நினைச்சு நான் கஷ்டப்பட்டது இன்னும் மனசுல ரொம்ப இருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, this is the sign of loyal or faithful people in the church. சபையில இருக்கிற உண்மையான மக்களுடைய கவலை. இன்னைக்கு கர்த்தர் எப்படி பவுல் சொன்னாரோ, பவுல் நான் உன்கிட்ட உண்மையுள்ளவன்கிட்ட போய் ஒப்புவிச்சிருன்னு உங்ககிட்ட இதை சொல்றேன்னு சொன்னாரோ, இன்னைக்கு நானும் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கும் நான் போதிக்கிறேன், உங்ககிட்ட நான் போதிச்சுக்கிறேன். உண்மையுள்ள மனுஷர்கிட்ட கடவுள் ஒப்புவிக்க சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட, கடவுளே இது எப்படியா நடக்குது, இந்த மாதிரி காஸ்பல் இவனுங்க கிடைச்ச சத்தியம், இவங்க கிடைச்ச கிறிஸ்து இப்படிப்பட்ட நிலைமையிலையும் இவனுங்க இருந்திருக்காங்களா, கடவுளை அனுபவிச்சிருக்காங்களா? அதுல எனக்கு ஒரு ஸ்பிரிட், அந்த மாதிரி ஒரு லாயல் ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹோலி ஸ்பிரிட் எனக்கு தரணும், என்னை பலப்படுத்தணும். இந்த மாதிரி நேரத்துல நான் உண்மையா இருக்க, என்னை பலப்படுத்தணும்னு ப்ரே பண்ணணும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஃபர்தர் திங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். அண்ட் கடவுளுடைய பாருங்க, கடவுளுடைய கண்ணு தேடிக்கிட்டே இருக்கு ஒரு உண்மை உள்ள மக்களோட இருதயத்தை உருவாக்க. பி கனெக்டட் வித் காட். எல்லாரும் எழுந்திருக்கோமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரூமிக்கே பராக்கா ஷோ பராக்கா தாபாரா ஷோ.